சார், வெதர் கண்டிஷன் சரியில்லாததுனால ஹெலிகாப்டரை டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு இங்கே தான் எங்கேயாவது தங்கி ஆகணும். சார், நீங்கள் இப்படி சடனாக வந்ததால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. இப்படி ஸ்கூலில் ஒரு பெட்டை போட்டு வி ட்ரைட் அவர் பெஸ்ட் சார். யூ டேட்? அப்போ பொலிட்டிஷியனோட சேர்ந்து போலீஸ் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை சந்திக்கிறதுக்கு கிராமத்து ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணுங்கிறாங்க சார். இது இதோட விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் எல்லாரும் சென்னைக்கு வரணும். எங்க கஷ்டத்தை பார்த்து நீங்களே வந்து எங்களுக்காக உங்க உசுரை பணைய வச்சு போராடி இருக்கீங்க. எந்த ஜென்மத்து பந்தமோ உங்களை நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்து. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்ல திருவிழா இருக்குங்க. ஒரு ராட்சசம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தினமும் ராத்திரி இந்த ஊருக்கு வந்து அப்பாவி மக்களை கொலை பண்ணுவானா. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்கள காப்பாத்த ஐயனார் சாமி நேர்ல வந்து அவனை அழிச்சதா நம்ம ஊர்ல ஒரு கதை இருக்குங்கய்யா. அந்த கதை உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது. கிராமத்தையே அழிச்சிட்டு இருந்த ராட்சசனை மண்ணோட மண்ணாக்குன சாமி நீங்க தான் ஐயா. இன்னைக்கு தான் நாங்க உண்மையான திருவிழாவை கொண்டாட போறோம். எங்களுக்காக அவசியம் நீங்க இந்த திருவிழாவுக்கு வரணும். அப்போதான் எங்க மனசு கொள்ளுறோம். உங்களுக்காக ஆசையா எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க ஊர்ல எங்க கையால நெசவு செஞ்சதுங்க ஐயா. இத கட்டிக்கிட்டு வாங்க ஐயா. தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் முசலம்பட்டி மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் சுயேட்சை வேட்பாளரான ரமணா ஆளும் கட்சி வேட்பாளரை விட 35,000 வாக்குகள் முன்னிலையில் வெற்றி பெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் சர்வீஸ்ல எத்தனையோ செய்யுமா பார்த்திருக்கமா. யார் வந்தாலும் நல்லது பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாருமா. உன்னை பத்தி யோசிக்கிறாரு, என்னை பத்தி யோசிக்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் தன்னோட சொந்தமாவே நினைக்கிறாரு. அவர் அரசியல்வாதி கிடையாது, கடவுள். அந்த ராகவன் போய் சேர்ந்துட்டான்னு தேவையில்லாம இவனை சீயமாக்கிட்டோமா. ஒவ்வொரு நாளும் நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன பண்ணுவானோ எதுவுமே புரியல. முதலமைச்சர் பரத் தன் கவனங்களை கிராமங்கள் பக்கம் திருப்பி உள்ளாரா? ஆம், முதலமைச்சர் பரத் எந்த நேரத்திலும் எந்த மாவட்டத்திற்கும் செல்லலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் எம்எல்ஏக்களும் அதிகாரிகளும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். Let's go to boarding icon. Okay sir. விவசாயிங்க நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு தம்பி. எங்களை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த உலகம் எல்லா துறையிலும் முன்னேறிக்கிட்டு இருக்கு, விவசாயத்துல கூட. ஆனா நாம மட்டும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிற முயற்சியோ அதை செயல்படுத்துற முயற்சியோ எடுக்காம அப்படியே இருக்கும். எல்லா காலமும் இப்படியே இருந்தா இந்த உலகமே நம்மளை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லி மறந்துடும் பெரியவரே. உங்க பஞ்சாயத்து ஆபீஸ்லயே விவசாயத்துக்கான ஒரு துறையை உருவாக்கி எப்பவுமே உங்க தேவைக்கான சலுகைகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கிற மாதிரி செய்யறேன். பொழுது சாஞ்ச நேரத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு கூட ரொம்ப சிரமப்படுறோம் தம்பி. பொழுது சாஞ்சதுன்னா என்ன? ராத்திரி நேரத்தை தான் இப்படி சொல்றாரு சார். அங்க டாக்டரும் இருக்க மாட்டாங்க, மருந்தும் இருக்காது. இங்க பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் எவ்வளவு தூரத்துல இருக்கு? அது இங்க இருந்து 7 கிலோமீட்டர் சார். அங்க இருக்கிற டாக்டருக்கு ஃபோன் போடுங்க. ஹலோ சார். எதிர்பார்க்காம சிஎம் வந்துட்டார் சிதம்பரம். சீக்கிரம் கிளம்பி வா. ஒரு ஆபீசருங்கிற பயம் கூட அவருக்கு இல்ல. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. இங்க எல்லா டாக்டர்ஸும் இப்படி தானே? நாளைல இருந்து வேலைக்கு வேணாப்பா, சஸ்பெண்ட் பண்ணிட. ஓகே சார். வணக்கம் சார், டாக்டர் சிதம்பரம் சார். போஸ்டிங் இங்க வாங்கிட்டு இந்த ஊர் லிமிட்ல தானே இருக்கணும். வெளியூர்ல சார் என்ன பண்றீங்க? என் பசங்க படிக்கிறாங்க. அப்ப உங்க உயிர் உங்க சொந்த கிளினிக்ல நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்களா? இனிமே வாரம் இங்க வர வேண்டிய அவசியம் கூட இல்ல. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். ஹாஸ்பிட்டல்ல புது டாக்டர் அப்பாயிண்ட் பண்றேன். இனிமே உங்களுக்கு பொழுது சாஞ்சாலும் எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் இருக்கிற வில்லேஜஸ் எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க இப்ப இருக்கிற நிலவரம் என்னன்னு விசாரிச்சேன். அந்த ஹோல் எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா பிரச்சனை இருக்கு. ஒரு ஊருக்கு பள்ளி வேணும், ஒரு ஊருக்கு லைப்ரரி, இன்னொரு ஊருக்கு ரோட், ஒரு ஊர்ல என்னன்னா மேடம் ஸ்பீக்கர்
வாழ்ற நாள் வரைக்கும் வாழ்ந்து போனதுக்கு அப்புறம் நிம்மதியா கிரிமேட் பண்றதுக்கு ஒரு சுடுகாட்டை கேட்டிருக்காங்க. ஒரு ஊர்ல தண்ணி பிரச்சனை, ஒரு ஊர்ல கொசு பிரச்சனை, இன்னொரு ஊர்ல குளத்தை தூர்வார சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனி தேவைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் இங்க காமன் அட்ரஸ் பண்ண முடியாது மேடம் ஸ்பீக்கர். அதே மாதிரி 12,500 கிராமங்களை பத்தி இங்க உட்கார்ந்து தனித்தனியா பேசுறதும் கஷ்டம்தான். அரசியல் அறிஞர்களும் மேதாவிகளோடையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சிம்பிள் சொல்யூஷனுக்கு வந்திருக்கேன். லோக்கல் கவர்னன்ஸ், கிராம சுயாட்சி. தமிழ்நாட்டின் பட்ஜெட் சுமார் 2 லட்சம் கோடியை ஒதுக்கி இருக்காங்க. 12,500 கிராமங்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் 5 கோடியை கொடுத்துட்டா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஊர்க்காரங்களே அதை பார்த்துப்பாங்க. யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கிராமத்துல பிரச்சனையோ அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து விவாதிச்சு ஒரே முடிவு எடுத்தாங்கன்னா உடனே அவங்க நிதியை வச்சே சால்வ் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் அவர்களே, அவங்க பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துட்டா நாம எல்லாரும் எப்படி பழைக்கிறது? சோத்துக்கு சுண்டல் தான் விற்கணும். எலெக்ஷனுக்கு வேற பணத்தை கொடுத்துக்கிறோம், இப்ப வேற பணத்தை கொடுன்றீங்க. இந்த ஸ்கீம் எனக்கு பிடிக்கல சார். தம்பி தாசரதி, கொஞ்ச நேரம் கேமரா ஆஃப் பண்ணு. வயிற்றுச்சல்ல வாயில இருந்து பச்சை பச்சையா வந்துடும் சார். ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் நம்ம கிட்ட வந்து கத்தணும். ஏன்னா அவங்க மக்கள், நாம அரசியல்வாதிங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. இங்க இருந்து அந்த கிராமங்கள் ரொம்ப தூரம் இருக்கு சார். அவங்க எவ்வளவு கத்தினாலும் நம்ம காதுக்கு கேட்காது, நம்ம கண்ணுக்கு தெரியாது சார். இது அநியாயம் சார். ஒரு கிராமத்துக்கு 5 கோடி கொடுத்தா எப்படி சார் அரசாங்கத்தை நடத்துறது? 12,500 கிராமங்களுக்கு ஆளுக்கு 5 கோடி கொடுத்தா 6,25,000 கோடி ஆகுது. வில்லேஜஸ் எல்லாம் கவர் ஆயிடும். மீதி இருக்கிற பாதி பட்ஜெட்ல ரொம்ப நல்லா ஸ்டேட்டை ரன் பண்ண முடியும். ஐயா, சட்டத்தையும் அரசியல் அமைப்பையும் மாத்திரலாங்கிறீங்களா? இப்ப வரைக்கும் அதை யாரும் செஞ்சது கிடையாது. அவங்க எல்லாம் என்ன பைத்தியக்காரங்க? நாம எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்துதான் தான் அந்த யோசனை யாருக்கும் வரல சார். 70 வருஷமா அந்த கிராமங்களும் அப்படியே இருக்கு, அவங்க வாழ்க்கையும் அப்படியே இருக்கு. இவங்க வந்தா செய்வாங்க, அவங்க வந்தா செய்வாங்கன்னு ஓட்ட போட்டு எதிர்பார்க்கறது தான் மிச்சம். அவங்க நிலைமை மாறவே இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் 5 கோடியை கொடுத்துட்டு நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கங்க, ஆனா என்ன ஆளை விட்டுருங்கடா சாமின்னு சொல்ற மாதிரி இருக்கு சார் நீங்க பேசுறது. என்ன தலைவர் சார் நீங்க? தலைவனே இல்லாம ஒரு நல்லாட்சி அமைக்கிறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுங்கிறது ஒரு மகானோட வாக்கு. I strongly believe that and I'm trying to make it happen. அவை தலைவரே, இது 100% முட்டாள்தனமான விஷயம். மாநிலத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற இந்த தீர்மானத்தை நான் வன்மையா எதிர்த்து வெளிநடப்பு செய்றேன். வாங்க எல்லாரும். கொண்டிச்சு வாங்க. வர வாரம் பட்ஜெட்ல இந்த திருத்தத்தை கொண்டு வர போறேன். யாருக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் இந்த வருஷத்துல இருந்து எல்லா கிராமத்திலையும் கிராம சுயாட்சி திட்டம் அமலுக்கு வரும். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மேலும் ஒரு திருப்பம். அனைத்து கிராமத்திற்கும் கிராம தன்னாட்சி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் 5 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பரத் புதிய சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார். இப்ப நம்ம கிராமத்துக்கு கொடுத்திருக்கிற 5 கோடி ரூபாயை நாம எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்க போறோங்கிறத பத்தி நாமளே முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து கோவில்ல உட்கார்ந்து முதல்ல என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பேசி முடிச்சுட்டா உடனே வேலையை ஆரம்பிக்கலாம். 5 கோடி ரூபாய் சான்சனா இருக்கு. நம்ம கிராமத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேசி முடிவு எடுத்திருக்கோம். முதல்ல வறண்டு கிடக்கிற நம்ம குளத்தை தூர்வாரணும். ரெண்டாவதா நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல 10 கம்ப்யூட்டர் வாங்கி இன்டர்நெட் சென்டர் ஆரம்பிக்க போறோம். கம்ப்யூட்டர்ல எதுக்கு இஷ்டம்யா? நாங்க எல்லாரும் கூடி பேசி முடிவு எடுத்திருக்கோம். நீ டீயை சாப்பிட்டு கிளம்பு. இங்க வரத்துக்கு முன்னாடி வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, அடியே இனிமே ஊரெல்லாம் கிராம சுயாட்சி கொண்டு வந்துட்டாங்களாம். பிரச்சனைன்னு ஏதாவது வந்தா என்ன மாதிரி சுண்டக்கா பசங்க தீர்த்து வைக்க தேவையில்லையா, பணத்தை நேரடியா அவங்களுக்கே கொடுத்துருவாங்களாம். இனிமே எனக்கு என்ன வேலை இருக்குது? உன் கூட வீட்டுல உட்காந்துக்கின்னு சமையல் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு 10 பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன் என் பொண்டாட்டிக்கிட்டு. எப்பவோ நல்ல மூட்ல இருக்கும்போது ஒரு 10 பேருக்கு ரேஷன் கார்டை கொடுத்தேன். அதுக்கே என்ன தலையில தூக்கி வச்சு ஆடினானுங்க. கிராமத்துல இருந்து டவுனுக்கு போற ரோடு எத்தனையோ வருஷமா குண்டும் குழியுமா சேரும் சகதியுமா கேவலமா இருந்தது. அதே ரோட்டை கொஞ்சம் அப்பப்போ சரி பண்ணி கொடுத்தேன். பைத்தியக்காரனுங்க என்ன கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ கஷ்டமே படாம ரோடு, பள்ளிக்கூடம், கோயில் எல்லாம் கிடைச்சிட்டா நம்மள இது வரைக்கும் கடவுள் மாதிரி பார்த்த அதே ஜனங்க ரோட்ல தெரியற சொரிநாய் மாதிரி பாப்பா. நீ ஆள் தான் வளர்ந்துக்கிறியே தவிர உனக்கு மூளையே வளரல.
இந்த புத்தி அப்பவே இருந்து நம்ம கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டா உனக்கு எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கல. இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. கிலோ கணக்குல சுண்ணாம்பு தடவிட்டானுங்க. இப்போ எரியுதுன்னா என்ன அர்த்தம்? லூசு பைய ஆலயம் மீசியம் பாரு. அவனை இன்னைக்கு எல்லாரும் ஒரு கடவுளை பார்க்கறாங்க. இப்ப அவனை பதவியிலிருந்து எடுக்கிறது சாத்தியம் இல்ல. நீயும் எங்களை மாதிரியே பயந்தா எப்படி? வச்ச ஆப்புக்கு ஒரு வழி சொல்லுனா. பொறுமையா இருங்க. அவனும் மனுஷன் தானே. சின்ன தப்பு கூட விட மாட்டான். சின்னதா ஒண்ணு. இது நான் என் கையால உங்களுக்காக செஞ்சது. ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காரு. சரி, அப்ப நான் கிளம்பிட்டா? கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. ஓகே. கிளம்பட்டுமா? கொஞ்ச நேரம் இருக்கலாமே. அப்பா வர டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். என் கூடவே இருக்கலாம்ல வாழ்க்கை முழுக்க. சார், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து சிஎம் சாரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவர் அடிக்கடி ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாராம். ஐ திங்க் they are seeing each other. அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில். அண்ட் ஷீ இஸ் an MBA graduate. She is working as a research assistant CM ஆஃபீஸில். As soon as we have some information about her, we will update you, sir. புதிய அரசியல் அத்தியாயத்தில் இடம்பெற்ற நமது கலியுலக புரட்சி நாயகன் என்றே நேற்று வரை அனைவராலும் பெரிதும் போற்றப்பட்டவர் நம் தமிழக முதல்வர் பரத். ஆனால் எதிர்பாராத விதமாக வசுமதி என்ற பெண்ணுடன் நம் முதல்வருக்கு தகாத உறவு இருப்பதாக ஒரு வதந்தி பரவியுள்ளது. காதல் லீலைகளுக்காக தலைமைச் செயலகத்திலேயே அந்த பெண்ணை பணி அமர்த்தியிருப்பது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையில் ஹெட் கான்ஸ்டபிளாக பணிபுரியும் ராமச்சந்திரனின் மகளும் கல்லூரி மாணவியுமான வசுமதிக்கும் நம் முதல்வருக்கும் தகாத உறவு இருப்பதாக எழுந்துள்ள வதந்தி தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் தன்னுடைய கண் பார்வையிலேயே இருக்கும் வண்ணம் தலைமைச் செயலகத்திலேயே அவரை பணி அமர்த்தியது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு குரல்கள் வலுத்த வண்ணம் உள்ளன. அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இருக்கு? நல்ல அழகா வாட்ட சாட்டமா இருக்கா. அதுலயே அவர் சிஎம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசினா நான் மட்டும் இல்ல, இதோ இவங்க கூட ஒரு பேச்சுக்கு சொன்னமா. படிச்ச பொண்ணு நல்லா தெளிவா இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டியம்மா. பெத்தவா நானும் ஒரேடியா போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏம்மா, நல்ல அரசியல்வாதி கிடைச்சிட்டாரு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு நான் ஆசைப்படுறதுக்குள்ள அவர் வாழ்க்கை நீயே கெடுக்கிறது தப்புமா? தப்புமா?
நம்ம வீட்டில் நடக்கிறது பக்கத்து வீட்டில் கூட தெரியக்கூடாதுன்னு கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோமா நான். ஆனா இப்ப இது ஊருக்கே தெரிஞ்சு போய் சந்தி சிரிக்குது. தப்பு செஞ்ச மக்கள் கிட்ட ஃபைனா போடுங்கறாரு. இப்போ அவர் என்ன செஞ்சிருக்காரு? கம் ஆன், லெட்ஸ் நாட் மேக் இட் அக்லி. அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஆளு பேசும்போது பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரிலாம் பேசினா. ஆபீஸ்ல அந்த புள்ளைய எந்த வேலைக்கு வச்சுதான் தெரியலையாப்பா. சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் பரத் ஆளுநருக்கு தன் ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். ஆளுநரும் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. இன்னும் சில மணி நேரங்களில் தமிழக அரசியலின் மூத்த தலைவரும் ஆளும் கட்சியின் நிறுவனர்களின் ஒருவரான திரு வரதராஜன் தமிழக அரசின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்துள்ளது. வரதராஜன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் நேர்மையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன். சார், இப்ப இருக்கிற அரசியல் நிலவரத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? முதலமைச்சர் ஆகிறதுல விருப்பம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா யாரும் எதிர்பாராத விதமா நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க கேட்ட கேள்வியிலே பதில் இருக்க. நல்லதோ கெட்டதோ தெரியல, அந்த பதவி ஒரு முழுக்கிடம்ங்கிற அபிப்பிராயம் எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த ஜென்மத்துக்கு வேணாம் தான் இருந்தேன். கட்சியின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் ஒத்துக்கிட்டேன். ஹலோ, வசுகிட்ட பேசணும்னு கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வீட்டுக்கு போனால் போட்டி இருக்கு. அவ கூட எப்படியாவது நான் இப்போ பேசணும். அவங்க காலி பண்ணி இந்த ஊரை விட்டே போறாங்க. இப்பதான் எக்மோர்ல இருந்து பேசுறோம். ஏய், சிஎம் வரத்துல? ஆமா, அவர்தான். இவர் இங்க என்ன பண்றாரு? ஒண்ணும் புரியலையே. வசுமதி எந்த தப்பும் செய்யலங்க. செய்யாத தப்புக்காக நீங்க எதுக்கு ஊரை விட்டு போனோம்? நடந்ததுக்காக உலகத்தை விட்டே போயிருக்கணும் சார். நல்ல வேலை, நாங்க ஊரை விட்டு தான் போறோம். வசுமதியை நான் ரொம்ப லவ் பண்றேன். இந்த உலகம் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவளை கல்யாணம் பண்ணிட்டு லண்டன் போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இந்த உலகம் என்ன பேசுதுங்கிறதா முக்கியம். அவளை உங்க கூட அனுப்பி இந்த உலகம் பேசின பொய்யை உண்மையாக்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை சார். ட்ரெயின் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. நீங்க போறது நல்லது. எப்போ நான் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். யூர் அக்கௌண்டபிள் ஃபார் அ லவ். நீ எங்க இருந்தாலும் எவ்வளவு நாளானாலும் உனக்காக காத்துக்கிட்டே இருப்ப. அப்பாவோட லைப்ரரியில இருந்து சில புக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீக் லண்டன் கிளம்புறேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அவர் பேர் கேட்டு போற மாதிரி நான் எதுவும் செய்யல. மக்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மாதிரியே உழைக்கணும்னு நினைச்சேன். அவரை விட நீ நிறையவே பண்ணிருக்க. உங்க அப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். ஆனா ஜனங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா, அவங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சாரா இல்லையான்னு எப்பவும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நீ வந்ததும் அவர் என்ன செய்ய நினைச்சாரோ அதை செஞ்சு காட்டிட்ட. உனக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குறையை என்னால தீர்க்க முடியலன்னு எனக்கு தெரியும். நீ அப்படி நடந்துக்கல. அப்பா இல்லாத என் பையனோட குறைய ஒரு அண்ணனா நீ தீர்த்து வச்ச. வயசுல சின்னவனா இருந்தாலும் ஜனங்க தான் தன்னோட குடும்பம்னு எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருந்தவர் அவரு. ஆனா
அதே ஜனங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தரா ஒன்ன நினைக்கிறாங்க. ஆமா சார், நான் நிறைய பேர்கிட்ட பர்சனல் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா எப்பவும் பர்சனல் விஷயத்துல தலையிட்டதில்லை சார். இன்னைக்கு பசங்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அவங்க வாழ்க்கை பிரகாசமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க இங்க தான் சார் இருக்கணும். சார், வசுமதி கூட உங்க அஃபேரை பத்தி என்ன சொல்ல வரீங்க? உங்க வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவாங்க. நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டது ரொமான்ஸ் பண்ணதானா? ஒரு 10 நிமிஷம் நீங்க எல்லாரும் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்வேன். 10 நிமிஷம் சைலண்டா இருக்க. நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியில் 5 மாசம் 13 நாள் இருந்திருக்கேன். அது ஒன்றும் அவ்வளோ கம்மி டைம் இல்லை. 5 மாசம் கையில் அதிகாரம் இருந்தா என்னென்ன செய்யலாம் தெரியுமா? டிராஃபிக் ரூல்ஸை பற்றியோ வேற எந்த ரூல்ஸை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஜனங்களை அப்படி வழிக்கு கொண்டு வரலாம். இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் எந்த நேரத்திலையும் இழுத்து மூடுறதுக்கு ரெடியாக இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வர முடியும். நேர்மை இல்லாத பொறுப்பு இல்லாத கான்ட்ராக்டர்ஸை ஆஃபீஸர்ஸை டாக்டர்ஸை அப்படிங்கிறதுக்குள்ள திருத்த முடியும். எந்த பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சட்டமும் நியாயமும் சாமானிய மக்களுக்கு தான், எங்களுக்கு இல்லைன்னு மனசாட்சியே இல்லாம அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பான அரசியல்வாதிகளை, சாரி அந்த தீவிரவாதிகளை எப்படி பயமுறுத்த முடியும் தெரியுமா? லைக் திஸ். ஒரு தடவை ஆட்சியை பிடிச்சிட்டா போதும், மக்களுக்கு சேவை பண்றதுதான் அவங்க வேலைங்கிறத மறந்து போய் அவங்கள பயமுறுத்தி பொழைச்சிட்டு இருக்கிற அந்த ரவுடி அரசியல்வாதிகளை அவங்க ஊருக்கே போய் ஒண்ணுக்கு போக வைக்க முடியும். காலங்காலமா இங்க யாருக்குமே தெரியாத கிராமவாசிகளோட கஷ்டத்தை இனி அவங்க கிராம எல்லையை தாண்டாம அவங்களுக்கு அவங்களே தீர்த்துக்கிற மாதிரி உண்மையான கிராம சுயாட்சி அதிகாரத்தை தர முடியும். எனக்கு தெரியாத விஷயத்த ஐ டோன்ட் நோ அப்படின்னு ஒத்துக்க முடியும். But for the first time in my life I can confidently say this, I know 5 மாசம் 13 நாள் அதிகாரத்தில் இருந்தே இவ்வளோ செய்ய முடியும்னா 5 வருஷம் 10 வருஷம் அதிகாரம் கிடைச்சா எவ்வளோ அற்புதங்களை செய்ய முடியும். I know this. இதெல்லாம் பெருசா உபயோகப்படாத விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறதா அவங்க எல்லாருக்கும் உபயோகம் நினைக்கிறேன். அந்த பொண்ணு பேரு வசுமதி. அந்த பொண்ணு உங்க ஆபீஸ்ல I am not done yet. வசுமதி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்ல பொண்ணு. இங்க இருக்கிற நிறைய பேரோட பொண்ணு மாதிரி தனக்கு பிடிச்சவனும் தன்னை புரிஞ்சுக்கிறவனும் கிடைச்சா தான் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு கனவு காண்ற ஒரு சாதாரண பொண்ணு. வசுமதியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா இறந்த உடனே என் வாழ்க்கையில ஏதோ தெரியாத ஒரு குறை. ஆனா வசுமதி வந்ததுக்கு அப்புறம் அந்த குறையெல்லாம் போய் ஏதோ ஒரு சந்தோஷம். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தப்பதான் நான் 2 மடங்கு உற்சாகமா வேலை செஞ்சேன். என்ன அப்படி மாத்தின பொண்ண என் பக்கத்திலேயே வச்சுக்கணும். பட் ஐ குட் நாட். உங்களால உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்ல? உங்களுக்கும் தான். அந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோ, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட she used to call me sir. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமும் சார்னு தான் கூப்பிடுவாளோ என்னமோ. அதுதான் அவ நான் இருந்த பதவிக்கும் அந்த ஆபீஸ்க்கும் கொடுக்கிற மரியாதை. ஆனா இப்போ நீங்க you called us something else, didn't you? பெயிண்ட் ஹவுஸ்ல அது என்னது? பெயிண்ட் ஹவுஸில் மன்மத லீலை ஒரு பெரிய மனுஷன் எழுதியிருக்காரு.
உங்களுக்கு பொண்ணு இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது சார். இருந்தா பெட்ரூம்ல தான் புருஷனோட குடும்பம் நடத்துறது இந்த மாதிரி அசிங்கமா உங்களால எழுத முடியுமா சுபதின சுப்பிரமணியா சார்? இந்த மாதிரி செய்தியெல்லாம் எழுதி ஜனங்களை கவர்ந்து 2000 நியூஸ் பேப்பரை வித்து இன்னும் 2 பாயிண்ட் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கதானே? சில பேர் வாழ்க்கை இருக்கு சார். மனுஷன் அழிக்கிற மாதிரி செய்தியெல்லாம் எழுதி நீங்க BMW வாங்கினாலும் உங்களால கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது சார். இந்த வாரம் முழுக்க என் மேலையும் வசுமதி மேலையும் நீங்க காமிச்ச ஆத்திரத்தையும் உற்சாகத்தையும் உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைங்க மேல காமிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படி மாறி இருக்கும் சார். கிணத்து தவளை மாதிரி எங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிங்க பாம்பா அவங்க கூட இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செத்து தான் வாழணும். நீங்க என்ன கேட்கணுமோ அதை இப்ப கேட்கலாம். தேங்க்யூ. வணக்கம் சார். வாயா சுப்பராஜ், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு சார். யாருப்பா நீங்களா? என்ன வேணும்? நாங்கெல்லாம் உங்க தொகுதி மக்கள் சொல்லவே இல்ல. ஓட்டு போட்டா நீங்க 5 வருஷத்துக்கு இருப்பீங்கன்னு நாங்க தேர்ந்தெடுத்தோம். நீங்க வந்து எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களை கட்டுப்படுத்துற அதிகாரம் சிஎம் கிட்ட இருக்கு. ஆனா அவரை எலெக்ட் பண்ற அதிகாரம் மட்டும் எங்களுக்கு இல்ல. ஏக்குறேன், முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது எங்களோட பொறுப்பு. அந்த பதவியில பரத்தையா தான் இருக்கணும். ஆசை வார்த்தை எதையும் காட்டாம சுயநலமா எதை பத்தி யோசிக்காம எங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு தனியாடா நின்னு தைரியமா செஞ்சாரு. ஏன் பட்டணத்துல இருக்கிற மாதிரி பட்டி காட்டணும் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவரு. உங்களை மாதிரி ஊர் சுத்தலாம் அடிச்சு உடையில போடலாம் அவரு. நீ என்ன செய்வியோ எங்களுக்கு தெரியாது. உடனே சென்னைக்கு போய் அந்த தம்பியை சிஎம் ஆக்குற. அப்படி செய்யல வெக்காளி அம்மன் மேல சத்தியமா சொல்ற, உன்னை ஊரை விட்டு எல்லாரும் அடிச்சு துரத்துவோம். எதுக்காக இப்ப இந்த அவசர கூட்டம்? என்னாச்சு? தொகுதியில ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தலைவரே. எம்எல்ஏவை நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம், அதனால அவர் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்றாங்க. ஆமா தலைவரே, தொகுதி பக்கம் போனா அவர் என்ன தப்பு பண்ணாரு, ஏன் சிஎம் பதவி விட்டு தூக்குனீங்கன்னு ஒரே பிரச்சனை. நாங்க சொல்றவங்க தான் சிஎம். எவன் வேணா ஏறதுக்கு இறங்கிறதுக்கு இது என்ன சிட்டி பஸ்ஸா? சிஎம்மோட சீட்டு அப்படின்னு ஜனங்களா பரவலா பேசிக்கிறாங்கண்ணா. மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்கண்ணா. இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டு அவனை சிஎம் ஆக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை குறையும். கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டா நல்லது. வரேண்ணா. ஹாய் அரவிந்த். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. என்னை நம்பி ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸை ஒப்படைச்சிங்க. ஆனால் ப்ரெஷருக்கு பயந்து என் டியூட்டியை செய்யாமல் உங்களையே தோக்கடிச்சிட்டேன் சார். நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன் சார். ஆனால் என்னால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. அந்த கில்ட்டில் தான் பர்சனலாக நானும் என் டீமும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ மித்ரான ஃப்ரீலான்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அந்த கேஸை பற்றி நிறைய சேகரிச்சிருக்காருன்னு தெரிஞ்சது. அவரை ட்ரேஸ் பண்ண நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். யாருக்கோ பயந்து தான் அவர் இந்த ஊரை விட்டு போயிருக்காரு. இதில் ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, உங்கள் அப்பாவோட மரணம் இயற்கையானது இல்லைன்னு அவர் சந்தேகப்படுறாரு சார்.